குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறோம். அவங்க ஸ்க்ரீன் டைம் பார்க்கக்கூடாது, டிவி நிறைய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து முடக்குறோம். இந்த மே மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் இருக்கான்னு கேளு. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். 3 ஹவர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஹவர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் ஸ்க்ரீன் டைமில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆஃபீஸ் ஹவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 to 7 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நேரம் 12 to 13 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீன் டைமில் தான் இருக்கீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் யூடியூபு, இது டிவி, நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 3 ஹவர்ஸ் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் டைமில் மட்டுமே இருக்கீங்க. அது போக தான் மொபைல். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் டைமிங்கில் இருக்கும்போது, நம்ம எப்படி நம்ம குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? அவன் என்ன எப்படி கேட்பான்? நீங்களே இவ்வளோ ஸ்க்ரீன் டைமில் சின்ன பையனாக இருந்தால் தெரியாது. கொஞ்சம் பெருசாகும்போது அவனே சொல்லிடுவான். நீங்களே இவ்வளோ ஸ்க்ரீன் டைமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுருவான். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் நான்லாம் மாற முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லக்கூடாது. ஏன்னா, நம்ம அப்பாக்களும் அதே மாதிரி நான்லாம் மாற முடியாது, நீ வேணா மாறிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு டைமிங் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மாறணும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல் அப்படிங்கிறத சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் மாறணும். எந்த ஒரு குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவை தான் ரோல் மாடலாக எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்கள் உங்களோட டைமிங்கையும், உங்களோட அன்பையும் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தான். சரிங்களா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமிங்கை நீங்கள் மொபைலுக்கும், இன்ஸ்டாகிராமுக்கும், அது போக வெளியே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் இல்லை. இதே தான் உங்களோட ஸ்க்ரீன் டைமிங்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நேரத்திலேயே வந்துட்டீங்க அப்படின்னா, அப்போ இருந்தே உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு சைலண்டில் போட்டு வச்சுருங்க. கம்பெனி ஃபோன் என்ன தான் வந்தாலும் அடுத்த நாள் வந்து பேசிக்கலாம். ஓகேவா?